வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? முதல்ல எல்லோருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கொளத்தூர் தொகுதியில் ஏகப்பட்ட நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஜிம்மெல்லாம் திறந்து வைக்க, சேலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மகளிர் தின விழாவை கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இருக்கார்ல, ஆமா இருக்காரு. அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வெற்றி வீரர், அவர் ஒரு ஆஹா, அவர் ஒரு ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு ஒருத்தர். இங்க பாயிண்ட் என்னன்னா, புகழ்ந்தது யாருன்றதுதான். யார் தெரியுமா? முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். பழனி சட்டமன்றத்தினுடைய இணை இணையற்ற வெற்றி வீரர், தொடர்ந்து மக்களுடைய நல்ல மனிதர், சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக பேசுகிற பலசர்கள் நம்ம தம்பி ஒருவர். மிக ஆணித்தரமாக நம்முடைய மாவட்டம் முழுவதற்கும் திண்டுக்கல் சட்டமன்றத்தை சேர்த்து பேசுகிற அருமை தம்பி, மிக சிறப்பானவர். அவருடைய எதிர்காலம் மீண்டும் சிறப்பாக இருந்து நிலையான உயர்வு பெற்று எல்லோரும் நன்மை பெற வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். நன்றி. ஒரே ஒரு ஓவர் அப்படின்ற ஒரு சிம்பிள் தாங்க, அதுக்கு ஏகப்பட்ட விளக்கம், ஏகப்பட்ட பொருள், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாணியில ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரியுமா சொல்றாரு, முதலமைச்சர் செஞ்சார்ல இப்படி. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, திமுக ஆட்சி இத்தோட முடிஞ்சு போச்சு, அதைத்தான் அவர் சொல்றாருன்னு இவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஒரு 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்படி முடிஞ்சு இல்லை, அதை அவரை சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அறிவாலயத்தில் வந்து கார் இருக்கும்போது சைகை காற்று ரெட்டாச்சு. அந்த ட்ரெண்டை தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. எந்த ட்ரெண்டுன்னா, உங்கள் கதை முடிந்ததுங்கிறது தான். உங்கள் கதையை நாங்கள் முடிக்காமல் உடம்போட்ட வந்து தான் இன்னைக்கு தமிழக வாக்காளர் மத்தியில் மனநிலை இருக்கு. அதான் அந்த ட்ரெண்ட். அவரே சொல்லிட்டார், முடித்து விடுச்சு, கதை முடிய வேண்டும். திமுகவின் ஆட்சியாளருடைய கதை முடிந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விட விமர்சனம், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய விடிகாலம் இந்த தேர்தலோடு கதை முடிக்கப்பட வேண்டும். அடுத்ததா முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டி இருக்கிறாங்க. எங்கன்னா காட்பாடி பக்கத்தில் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுவிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் ஆக போறாருல, அதுக்காக மனு தாக்கல் வேற செஞ்சிருக்கிறாரு. என்னப்பா இப்படி செஞ்சு விட்டாரேன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அடுத்து தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே நிலைமை தான். தமிழ்நாட்டினுடைய நிதிஷ்குமார்லாம் ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நிதிஷ்குமார் யார் என்ன ஏதுன்றதை அப்புறம் பார்ப்போம். இப்போ என்ன புது அப்டேட்னா, நிதிஷ்குமாருடைய மகன் கட்சியில சேர்ந்திருக்கிறார். तमाम वरीय नेता से आग्रह करूंगा किसमें
அப்புறம் எஸ்ஐஆர் அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு ஏகப்பட்ட மாநிலங்களில் எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் மேற்கு வங்கத்திலையும் கடுமையாக எதிர்க்கிறாங்க, இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ஒரு நடனமும் ஆடி இருக்கிறாங்க. ஆடினது யார் தெரியுமா? பாருங்க. ஒரு பக்கம் சிலர் என்னன்னா, அதாவது அடுத்த நிதிஷ்குமார் இவர்தான்றாங்க. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் யார் தெரியுமா? பாஜக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றார். இப்போ இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? யாராலையும் அழிக்க முடியாத அப்படின்றார். பாரதிய ஜனதா கட்சி விளங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்க? இந்த தாவேக தலைவர் விஜய் இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அது சம்பந்தமா நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றார்? அசந்து போற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார். பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் இந்த கட்சியின் சார்பா தேர்தல் அறிக்கை அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன், அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். எப்ப பார்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வருது, அந்த அளவுக்கு ஓட்டு விழ போகுதுன்னு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை பத்தி கேட்டுட்டு இருக்கிறீங்களே, பிரஜாராஜ்யத்துக்கு சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா? ஃபஸ்ட்டு தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில், சினிமா நடிகர், எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான். தாவேகாவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி. அடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்க பிரகாசமா இருக்கோம்ப்பா, வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமா இருக்கு, அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். தேர்தல் வந்து விட்டதால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி முகட்டிலே நின்று கொண்டிருப்பதால் தமிழக மக்களுடைய மனங்களை தமிழக முதலமைச்சர் தன் அறிவிப்புகளால் கவர்ந்து விட்டதால் எப்படி எதிர்கொள்வது என்ற நிலையில் அவர் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறார். அது அவர் கட்சிக்குள்ள உரிமை, அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதை பற்றி நான் எந்த விதமான கருத்தையும் கமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் சரிண்ணே, அவரு வாக்குறுதியை படிப்படியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்க வாக்குறுதி எப்படி இருக்க போகுது, அதை சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்களேன். அறிக்கை சிறப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது, சிறப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். மற்ற தேர்தல் அறிக்கைகளில் இல்லாத 1-2 செய்திகளும் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறும். பூனை என்ன பண்ணுச்சா, புளியை பார்த்து சூடு போட்டுக்கிச்சா, அந்த மாதிரி கதையால இருக்கு அப்படின்னு சொல்றாரு விசிக தலைவர் திருமாவளவன். இது வந்து புலியை பார்த்து பூனை கோடு போட்டு கொண்ட கதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. புதிய பல அறிவிப்புகளையும் மகளிர் நலன்களை கருத்தில் கொண்டு அறிவித்திருக்கிறது. இதனை எதிர்கொள்வதற்கு இத்தகைய வாக்குறுதிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அது எந்த வகையிலும் திமுக கூட்டணியின் செல்வாக்கை பாதிக்காது என்று நம்புகிறேன்.
இந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஏதோ மாற்ற போறீங்களாமே, அடுத்து யாருன்னு பாஜக திட்டமிட்டுட்டதா முதலமைச்சர் சொல்றாரு. என்ன அப்படி எதுவும் நடக்குதா என்ன? ஆனால் அவர் வந்து தோல்வி பயத்தில் இருக்காருண்ணா, தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எப்போ வந்து தேர்தல் நடந்தாலும் அவர் தோல்வி என்பது அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவர் கவர்மெண்ட்டில் இருக்கார், நிறைய சர்வேகள் எல்லாம் அவருக்கு வந்திருக்கும். அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி நாம் தோல்வி என்பது உறுதியான ஒன்று. அதனால் தோல்வி பயத்தில் அவருக்கு கண்டதையும் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து இதே விஷயத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சருக்கு தூங்குனா முழிச்சா சாப்பிட்டா எங்கே பார்த்தாலும் பாஜகவே கண்ணுக்கு தெரியுது போல் இருக்கு, அதனால எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறனா பாஜக தான். அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாவுக்கு மனு போட்டிருக்காரு. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ தமிழ்நாட்டில் பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ள வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்க ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும், நீ வந்து இதை முழுங்கலன்னு சொன்னா பூதம் வந்துடும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துடும், ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார், நீங்க அதனால பிஜேபி பத்தி கவலைப்படாதீங்க. மகளிர் ஸ்பெஷல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய். ஆனா பாத்துக்குங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலாம். திரு விஜய் அவர்கள் மகளிருக்காக இன்றைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் வாக்குறுதிகள், வழக்கமா நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், அந்த மாதிரி மகளிர் தின ஸ்பெஷலா அறிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்பாக எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகளை அழிப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் சந்தேகப்படுவார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் தனியாக நின்று ஆட்சி அமைப்பார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா என்றால் ஒருத்தரால நம்ப முடியாது. விஜய் கட்சி இன்று தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, அரசாங்கத்தை அமைப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது வாக்குறுதிகளை நாங்களும் வந்து நல்லா இருக்குங்க, ஏங்க ஒரு பெண்ணாக வந்து என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு வந்து சரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராசா. அப்புறம் தொகுதி பங்கீடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு நீங்க எதுவும் அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியலையே, என்ன விஷயம், என்ன பிளான்ல இருக்கிறீங்க? வரும் சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர் மூப்பனாருக்கு பிறகு என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என்னுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களுக்கு அதிக அளவிலே சீட்டு கொடுப்பது தான் என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த கடமையை மனதிலே வைத்துக் கொண்டு தான் நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருக்கு கூட எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. எந்த இலக்கு எப்படி கிடைத்தாலும் அது உறுதியாக சுமூகமான முறையிலே நடைபெறும். தாவேக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அதான் இந்த மாதிரி ஸ்டாலின் வரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னார்ல, அது சம்பந்தமா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, இப்படிலாம் குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு அமைச்சர் முத்துசாமி கிட்ட கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது கற்பனையாக வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கி என்ன பேசலான்னு பேசுகிறவங்களுடைய கருத்தை எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஏதாச்சும் கற்பனையில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். திமுகவை பொறுத்தவரை இதில் இருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த தவறும் இல்லாமல் அந்த துறை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கையில் ஒரு 500 ரூபா தாள் இருக்குன்னு வச்சுங்க, அந்த 500 ரூபா தாள் செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்கன்னா அது ஆர்பியில் இருந்தால் என்ன, எஸ்பியில் இருந்தால் என்ன, செல்லாத காசு தானே. அப்படி தாங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் ஒரு செல்லா காசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன், கண்ணீர் செல்லும் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது செல்லாத நோட்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த செல்லாத நோட்டு ஆர்பிஐயில் இருந்தாலும் ஒன்று தான், எஸ்பிஐயில் இருந்தாலும் ஒன்று தான். அவர் சொல்லியிருக்கிறது அம்மாவை பற்றி குறை கூறியிருந்தால் அம்மாவை மற்றவரோடு ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவருக்கு தகுதினா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முடிந்து விட்ட வரலாறு. இனி அவர் பேசுகிறத மக்கள் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அதனால் அவரை பற்றி அதிகமாக விமர்சிக்க விரும்பலை. அவருடைய வரலாறு முடிந்து விட்டது. இனி அனைத்து இந்திய அதிமுக மிகப்பெரிய அற்புதமான இயக்கமாக அதிமுகவுக்கு இருந்த இடையூறுகள் அத்தனையும் விலகிவிட்டன. ஆனால் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு சாதாரணமாக சொல்லுவோம், சாதாரணமாக ஒரு வகையில் ஜோக் அடிக்கிறதை பற்றி இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் சொன்னார், ஒரு ஜோக் அடித்தார். மதிப்பிற்குரிய அவர் பெயரை நேற்று இணைந்த ஒரு பெயரை குறிப்பிட்டு அவர் நேர்மையானவர்,
விசுவாசம் மிக்கவர் என்று இது வாழ்நாளிலே ஸ்டாலின் நடித்த மிகப்பெரிய ஜோக் இதுதான். மகளிர் தின விழா மேடையில் பேசின தாவேக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு இறுதியாக ஒரு விஷயத்த சொல்றார். பாருங்க அவ்வளவுல ஒர்த்து கிடையாது, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார்ல. அதே பாடியில் அவருடைய வாக்குறுதிகள்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு வேல்முருகன். அதெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கான அவருடைய பாணியிலே சொல்லணும்னா அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்த்து இல்லை. ஆந்திரா, தமிழ்நாடு, ஏனைய மாநிலங்களில் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிறார். இதில் எதுவுமே இன்னும் கேட்க போனால் அவர் சொல்வதெல்லாம் பல திட்டங்கள் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக நடந்தேறி வருகின்ற திட்டங்கள். அந்த திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா, அது நடந்து வருகிறதா இல்லையா என்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லாததுதான் இதை காட்டுகிறது. குழந்தையை பெற்றுக்கிறது, எத்தனை குழந்தைகளை பெற்ற வரைக்கும் பெற்றுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு சரியா இருக்கும்? குழந்தை வளர்ப்பு கடினமா இருக்கா இல்லையா இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயத்த மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? குடிப்பழக்கம் இல்லாத குடும்பங்கள்ல அந்த குழந்தைகளை வளர்க்கறது ஓரளவுக்கு பொருளாதாரம் சரியா இருக்கும். 2 குழந்தைகள் இல்லை 3 குழந்தைகள் வரையும் பெற்றுக்கலாம். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில் படிப்பறிவு எல்லாமே இருக்குது, வேலை வாய்ப்புகள் கூட்டிகிட்டே வருது. அழகாக எல்லாருமே 3 குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தைகள் இன்னைக்கு வளர்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா அந்த உள்ள பேரண்ட்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி எல்லாம் இல்லை இன்னைக்குள்ள பேரண்ட்ஸுக்கு. ஒரு குழந்தையே போதும்னுதுங்க இப்போ உள்ள பிள்ளைகள்லாம். 2 குழந்தையில அதிகம்னுதுங்க. ஆனால் 2 குழந்தை பெற்றுக்கிறலாம், 2 குழந்தை பெற்று வளர்க்கலாம். அதுவுமே ஒரு வேலை வெட்டிக்கு போறவங்கன்னா கொண்டு போய் குழந்தைய காப்பகத்தில் விட்டுட்டு தான் வேலைக்கு போறாங்க. ஒரு குழந்தையே போதும், வருமானம் கம்மியா இருக்குது, அதனால ஒரு குழந்தை போதும். அதாவது இப்போ பொருளாதாரம் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி விலைவாசினா கொஞ்சம் கூட இருக்கிறனால 1 இப்போ 2னா அவங்களுக்குள்ள வேணாம். வருங்காலத்தில் பெட்டராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி பெட்டராக இருக்கும். இப்போ காலகட்டத்தில் எப்படின்னா, இப்போ இருக்கிற பொருளாதாரத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்று நம்ம அவங்களுக்கு மெடிக்கல் செலவு ப்ளஸ்ஸு ஸ்கூல் செலவு எல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இருவர் நமக்கு ஒருவர் அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு காலகட்டத்திலுக்கு ஒருத்தர் சமாளித்தே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆப்ஷன்ல அவங்க அதை 3 பேர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க தாராளமாக தேர்ட் சைடை பெற்றுக்கலாம். பசங்களை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் இப்போதைக்கு. ஏன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. குழந்தைங்களை யார்கிட்ட விடுறது அப்படிங்கிறது மாதிரி இப்போ உள்ள 2 பேருமே வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியுங்கிறது மாதிரி. நமக்கு இவ்வளோதான் சம்பளம், நம்மளால இவ்வளோதான் வாங்க முடியுன்றத பசங்களை சின்ன வயசுல சொல்லி வளர்க்கணும். ஒத்த பிள்ளையே பெற்றுக்கிட்டோம்னா அண்ணன் தங்கச்சி உறவுகளும் இருக்காது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சாங்கிற உறவுகளும் இருக்காது. 3 சைல்டு இருக்கிறது என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமாவே நான் பார்க்குறேன். ஏன்னா 3வது சைல்டு பிறக்கும் போது அந்த ஃபேமிலி ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்கும். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.